ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் விஜய் அறிவிக்க போகிறாரு. அது இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து சைலண்ட் மோடில் இருந்த விஜய் நாளையிலேருந்து அவருடைய உரையோடு சேர்த்து 234 வேட்பாளரையும் ஒரே மேடையில் அறிவிக்க போகிறாருன்ற அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. அதாவது இவ்வளோ நாட்கள் வந்து தாவேக்கா ஒரு சைலண்ட் மோடில் இருந்தாங்க, இப்போதான்ப்பா வந்துட்டு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போகிறாங்கன்ற மாதிரி அவங்களுடைய அப்டேட் இருக்குது. ஸோ விஜயோடைய பிரச்சாரம் என்ன மாதிரி இருக்க போகுது, அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை என்ன மாதிரி சென்னை மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியாக அவர் முடிச்சுட்டு வரும்போது அடுத்தடுத்த தொகுதிகளில் வந்துட்டு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த கூட்டமும் சென்னையில் கூடும்போது எந்தெந்த இடங்களை சூஸ் பண்ண போகிறாங்க. இப்போது அண்ணா நகர் எடுத்துக்கிட்டால் நமக்கு ரவுண்டானா இருக்குது, அதை தாண்டி வந்து நிறைய இடங்களில் ஒரு பெரிய மக்கள் நிற்கிறமான இடங்கள் எங்கே இருக்க போகுதுன்னு தெரியல. அப்படி பார்த்தாலுமே இப்போ ரவுண்டானாலேருந்து திருமங்கலம் வரைக்கும் விஜயவர்கள் வந்து அந்த காரில் பயணித்தாலுமே அதுக்கு கூடக்கூடிய மக்களை வந்து காவல்துறை வந்து கட்டுப்பாடு கொண்டு வரதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி பிரச்சாரம் விஜய் அவர்களுக்கு கிடையாதுங்கிறது தான் வந்து நிஜமான உண்மை. ஏன்னா அவருக்கு கூடக்கூடிய கூட்டம் வந்து அவ்வளோ இருக்குது.